سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. நண்பர்களே, தோழர்களே, ஒரு சிற்றுரை உங்களுக்கு முன்னால் சில வார்த்தைகளை சொல்லி நண்பர்களே, இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் வந்த உடனே அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வாங்க என்று நாம் கூட சொல்லிக்கிறோம். ஏன்னா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிذنبك என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனா ஆலமுக்கும் பில்லாஹ், உங்கள் அல்லாஹ்வை ரொம்ப அறிந்தவன் நான் தான். அல்லாஹ்வை ரொம்ப அறிந்தவன் நான் தான். வஅக்ஷாக்கும் பில்லாஹ், எனவே அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறவனும் நான் தான். நினைச்சுங்களா? வழிமாறுகள்னா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் ஆச்சே, அவங்க எந்த ஹவுஃபு, பயம், அச்சம், கவலை இருக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ரொம்ப அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனா இருக்கிறேன். உங்கள் எல்லாத்தை விட அல்லாஹ் ரொம்ப பயப்படுறவன் நான் இருக்கிறேன். எப்படி வழங்குறது? அவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ரொம்ப அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளக்கம்? அப்ப அவங்க வழி உள்ள இல்லையா? அல்லா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும், ஹவுஃப் இருக்கக்கூடாது. ஆனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வனக்ஷாக்கும் பில்லாஹ், உங்கள் அனைவரை விட அதிகமா அல்லாஹ் பயப்படுறவன் நான் தான். சொல்லலாமா? அப்ப ஹவுஃபும் ஹஷியத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப ஹவுஃப்னா என்ன அப்படின்னா, சிருஷ்டிகளை பார்த்து பயப்படுறது, சிருஷ்டிகளுடைய விஷயத்திலே பயப்படுறது, துனியாவுடைய கவலைகளை வச்சு பயப்படுறது, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படி பயப்படுறது. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ரொம்ப பயப்பட்டுட்டே தான் இருப்போம். சரி, அவங்க சொல்லி காமிச்சோம் பார்த்தீங்களா? எஜமானவர்கள் காரில் ஏறி உட்காந்துட்டா கொஞ்ச நேரம் கூட கண்ணாசர மாட்டாங்க. 8 மணி நேரம் போனாலும் கண்ணாசரம். ஏன்னா சொல்லிட்டே இருக்கோம், எல்லாம் தர வெளியே கூட்டிட்டு போய் தண்டிக்கிறேன்னு சொல்றாங்கம்மா, நம்ம இடத்துல வந்து என்ன செய்யறது என்று சதா பயந்து கொண்டு இருப்பாங்க. ஒரு காரு நம்மள முந்தினாலும் சரி, இவங்க காருக்கு இன்னொரு காரை முந்தினாலும் சரி, பிஸ்மில்லா 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 பார்த்துப்போம் சொல்லிட்டே இருப்பாங்க. டிரைவர் பக்கத்துல பயந்துட்டே இருப்பாங்க. அப்ப சில பேர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது யோசிக்கலாம், பயமே இருக்காதுங்கிறாங்க, இப்படி பயப்படுறாங்க, இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க பயப்படுற மாதிரி யாரும் பயப்படுறாங்க? அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. அந்த அளவு அல்லாஹ் பயப்படணும். நீ எந்த அளவுக்கு இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் வருதோ அந்த அளவுக்கு ஹவுஃப் வரணும். அப்பதான் இல்மே லா இலாஹ வந்ததுன்னு அர்த்தம். ஹவுஃப் வரலன்னா இல்மே லா வரல, ஹவுஃப் வரணும். ஹவுஃப் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹதீஸ்ல வருது, சிறிய மேகங்கள், மேக கூட்டங்கள், கருமேகங்கள் வந்துட்டாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம்லாம் மாறிடும். முகம்லாம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருமேகங்கள் வந்து எல்லாம் சந்தோஷமா மழை வரப்போகுது, நீ சந்தோஷப்படுவாங்க. நம்ம காலத்துக்கு முன்னாடி கருமேகம் வந்திருக்கு, மழை வரப்போகுது, நீங்க பாலைவனம் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்துல அப்படியே பயம் வந்துடும், முகம்லாம் அப்படி மஞ்சளிச்சு போயிடும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கும் குட்டி போட போன மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஓடுவாங்க, பள்ளிவாசல் ஓடி போய் தொழுவாங்க, விட்டுறல்லா என் பாவத்தினை பிடிச்சிட்டாதே அப்படின்னு அழுவோம். திரும்பி வீட்டுக்கு வருவோம், திரும்பி மேகங்கள் இல்லாதான் ஓடுவோம், திரும்பி ஓடுவோம். குட்டி போட்ட பூனை ஓடுவது கூட ரசூலுல்லாஹி என்ற வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லபடியா மழையா பெய்ஞ்சு நல்லபடியா ரஹ்மத்தா இறங்குற வரைக்கும் ரசூலுல்லாஹ் திருப்தி அடையணும். அல்லாஹ் நம்மளாம் என்ன சுற்றி பாருங்க, நம்மளும் தான் வெளியே வண்டி எடுத்துட்டு போறோம், 1000 கிலோ போறோம் வரோம். கொஞ்சமா மனசுல பயம் வருதா பாருங்க, அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ் நல்லா வரலன்னு அர்த்தம். இல்மு அல்லாஹ் விளங்குனா, உண்மையா விளங்குனா
சொல்லுவாங்க, வலிமார்கள் அதிகமா அல்லாட்ட பயப்படுறது உள்ள யோமின் ஒரு வினாடி அல்ல ஷான பயப்படுவோம். அல்லாவுடைய ஷான பயந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வினாடியா ஒரு ஷான்ல இருக்கும். சதா அல்லாட்ட பயந்துட்டு இருக்குமா, அல்லாவுடைய ஷான பயந்துட்டே இருக்கு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் சொல்லுவோம். இப்ப அல்லா நம்ம ரஹ்மான தஜல்லிகள் எல்லாம் அவங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் ரஹீமான தஜல்லிகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஜமாலுடைய தஜல்லி நம்ம பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வினாடி ஜமால ஜலால மாத்தனா அவ்வளவுதான் கதி என்ன. ஒரு வினாடி அல்லாஹ் முன்தமைமா முன்னாடி வந்தான் என்ன அவங்க கதி என்ன. பழிவாங்கக்கூடியவனா வந்தான் அல்லாஹ். உள்ள யோகின் ஒரு நாள் ஒரு ஷால இருப்பேன் அல்லாஹ். இன்னைக்கு எல்லாம் ரஹ்மானா ரஹீமா நமக்கு தஜல்லி ஆயிட்டு இருக்கிறான். எல்லாம் இப்படியே கடைசி வரைக்கும் வச்சிருந்தா அல்ல உங்க ஜலாலியத்தைகளால தாங்க முடியாதவர்களே, ஒரு ஷான மாத்திராதவர்களே என்று சதா அல்லாட்ட ஒரு சூசி அழுவிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ் விளங்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் உள்ளத்தில் வந்துட்டே இருக்கும். ஒரு வினாடி தவறாம அல்லாஹ் பயப்படுவோம். அல்லாஹ் பயந்துட்டே இருக்கும். சூசியாக சொல்லுங்க மலை ஆயிஷா கேட்பாங்க, யாரும் சொல்ல மழை தானே வருது, யாரும் சொல்ல ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, ஏன் இப்படி இப்படி கூட குணமா சுத்திருக்கல, யாரும் சொல்ல மழை தானே வருது. என்ன ஆயிஷா சொல்ற, இதே மாதிரிதான மேகங்கள் முன்னூறு கூட்டத்தார்கள் சில பேருக்கு வந்துச்சு. அந்த மேகங்கள் அவர்களுக்கு அமில மலையாக கல்மலையாக எல்லாம் பொழி வச்சாங்க, நெருப்பு மலையா எல்லாம் பொழி வச்சாங்க. அந்த மாதிரி என் பாவத்தினால் எல்லாம் பொழி வச்சு என்ன செய்யறது, எந்த நாள் அழுகிறேன்டா சொல்லாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரே காயினாத் எல்லாமே தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன மழை பெய்யும் போது எல்லாம் தெரியும். இருந்தால் நமக்கு செஞ்சு காட்டாங்க சொல்லலாம் சொன்னோம். இப்படி பயப்படு எல்லாம் தெரியாத என்ன மழை வரும் போது அனைத்தும் தெரிந்தையாக சூழ்நிலை சிறந்தான அனைத்தும் கண்ண காட்டி போதுதான் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு வினாடி எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நாம ரசூலுல்லாஹி வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்துக்கிறாங்க. சதா அல்லாஹ் பயந்து துனியாவுடைய விஷயத்துல கவலைப்படல. துனியாவுடைய விஷயம் அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் கவலை இல்லை. போன காலத்தை பத்தி பிரச்சனை இல்லை, வர காலத்தை பத்தி பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய மஷியத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வினாவை பயந்துக்குமான்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க அல்லாஹ் வினாவை பயந்துக்குமா. அல்லாஹ் தேவையில்லாதவர், உன் தேவை அல்லாஹ் கிடையாது. இது யாருடைய தேவை அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சமத் அல்லாஹ் தஆலா யாருடைய தேவை கிடையாது. நான் இது செய்யறேன் அது செய்யறேன் நான் இது செய்யறேன் என்னை அல்லாஹ் வைக்கணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. அல்லாஹ் சமத் அல்லாஹ். நீ இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு யாரையும் கொண்டு வந்து வேலை வாங்குவாங்க. அதனால ஃபைதி நாயகம் அடிக்கடி சொல்லுவான், அடிக்கடி ஃபோன் வச்சு சர்க்கார் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவான், உள்ளயோகின் ஹோஃபி ஷானா பயந்துன்னு சொல்லுவாங்க. சிலவே சர்க்கார் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய சமதானியத்தை பயந்து, அல்லாஹ் ரினாவை பயந்துன்னு சொல்லுவாங்க. ரினாவை பயந்துக்க மாட்டாங்க, எல்லாம் தேவையில்லாதவங்க நண்பர்களே. நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு அல்லாவோட எளிமையிலா இல்ல அல்லா சொன்னாங்க. ஆனா அலமுக்கும் பில்லா அல்லாஹை ரொம்ப அறிந்தவனும் நான் தான். எனவே அக்ஷாக்கும் பில்லா அல்லாஹ் ரொம்ப பயப்படுறவனும் நான் தான். எளிமையிலா இல்ல வர 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 அதிகமா அல்லாஹ்வுடைய பயம் வரும். அதனாலதான் வைத்தியநாயகர் வாழ்க்கையில பார்த்து எப்ப கையேந்தினாலும் எப்ப பேசினாலும் அல்லாஹ் பத்தி பேசினாலும் கண்ணுல தண்ணி வராம பேசணும். என்ன அவங்க உள்ளத்தை ஆட்டுச்சு, என்ன உள்ளத்தை ஆட்டுச்சு அவங்களுக்கு. குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சா அழுக ஆரம்பிச்சுங்க. அழுகை அதிகமா இருந்துட்டே இருந்துச்சு. உள்ளத்தை ஆட்டுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அல்லாட்ட முன்னாடி அல்லா அழுக ஆரம்பிச்சோம். என் பாவம் தான், என் பாவத்தினால
யாரெல்லாம் இன்னைக்கு கண்ணியமா நீ உட்கார வச்சிருக்கிற யாருலா அல்ல அடுத்த வினாடி என்னுடைய கதி என்னன்னு எனக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் நான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவோம், அல் முஃமினு பைனல் மஹாபத்தைன், முஃமின் ரெண்டு பயங்களுக்கு மத்தியில் இருக்கிறான். பைன அஜலில் கத் மலா மல்லாஹு காலிம் பிஹி, கடந்து போன ஒரு காலம், உன் வாழ்க்கை நடந்த பாவங்கள், நடந்த விஷயங்கள், அது அல்லாஹ் என்ன தீர்ப்பு செய்வான்னு தெரியும். அல்லாஹு காலிம் பிஹி, என்ன தீர்ப்பு செய்வான்னு தெரியும். என்ன தைரியத்தில் உட்கார்ந்து நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச அயோக்கியத்தனங்கள் மற்றவர்களுக்கு தெரிஞ்சா இன்னைக்கு நம்ம முன்னாடி உறவு முடிச்சுட்டு போயிடுவாங்க. மனைவி தலாக் வாங்கிட்டு போயிடுவா, அவ்வளவு பண்ணிருக்கோம். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம இருக்கிறான். அதை வச்சு என்ன தீர்ப்பு செய்வான்னு தெரியல எனக்கு என்ற பயம் இருந்துட்டே இருக்கணும்ட்டாங்க சொல்றாங்க. தைரியமா உட்கார நமக்கு இல்லை, உரிமை கிடையாது. அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலம், மிச்சம் இருக்கக்கூடிய காலம், அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவான்னு தெரியலையே, அடுத்து என்ன செய்வான், அடுத்து நம்முடைய என்ன இருக்குன்னு தெரியலையே, எதை அல்ல வெளியே கொண்டு வருவான்னு தெரியலையே, என்ன நடக்கும்னு தெரியலையே, என்னுடைய கதி என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு முஃமின் இந்த ரெண்டு பயத்துக்கு மத்தியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அல் முஃமினு பைனல் மஹாபத்தைன், முஃமின் ரெண்டு பயம் இருந்துகிட்டே இருந்துட்டாங்க. கடந்து போன காலங்களை பற்றி என்ன நான் செஞ்ச அயோக்கியத்தனங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானோ, என்ன தீர்ப்பு செய்வானோ, எல்லாம் மன்னிச்சு ஊக்குவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்களா? மாற்றி தீர்ப்பச்சா என்ன பண்ணுவோம், யார்கிட்ட போய் போயிடுவோம், என்ன செய்வோம் சொல்லுங்க, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எல்லாரும் அதுல காமிச்சான், ரஹ்மத்தை காமிச்சோ, அதுல காமிச்சு ஆரம்பிச்சுட்டான், என்ன செய்வீங்க? ஏன் அந்த ரஹ்மத்தை காமிச்சு அண்ணனை கேள்வி கேட்க முடியுமா? இல்ல கனியானவன் அல்ல, நல்ல ரஹ்மத்தை காட்டுன்னு சொல்லி ஏன் காட்டலன்னு அண்ணன் கேட்கியா? நண்பர்களுடைய அவருடைய பயம், அந்த பயம் இருந்தாதான் கண்கள்ல தண்ணீர் வரும். வாழ்க்கையை பார்த்துக்கிறோம், பெருமானவர்கள் சர்வசாதாரணமாக கண்ணீர் வச்சுட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுகுவாங்க. ஒவ்வொரு நேரமும் கையேந்தனா தண்ணீர் வராம அவன் கை கீழே விட்டது கிடையாது. நம்மளும் தான் துவா கேட்கிறோம் நண்பர்களே. ஏதோ சர்வசாதாரணமா ஒவ்வொரு நேரம் தொழிலுக்கு பின்னாடி அல்லாட்ட அனுப்புவோம். என்ன பயம் அவன் உள்ளத்துல இருந்துச்சு? பண்பர்களே தொடர்பு நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய வாழ்க்கையில அல்ல என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவோம், என்ன மாறும் பாருங்கதான். பிளஸ் இல்ல எல்லாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறினவங்க எல்லாம் சரி போன்றது ஏற்படுறது எல்லாம் அந்த உடைந்த வீடுகளா இருந்தாலும் சரி அந்த போய் குடியிருங்களா எல்லாம் வந்து தெரிஞ்சுட்டாங்க. திருப்பி எதுனாலும் கொண்டு போடுறோம், திருப்பி அங்கிருந்து போடுறோம், திருப்பி மறுபடியும் இருக்கிறது அந்த இடத்த விட்டு ஓடணும். அதுவும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் அங்கே அறிவிக்கிறாங்க. 2 மணி நேரம் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம வெளியே ஓடுறோம். அது போறதுக்குள்ள 10 பேர் மூத்தாக்கிடுவாங்க. 400 பேர் 500 பேர் நாளைக்கு சாப்பிட்டு இல்ல அடுத்த வினாடி எல்லாம் என்ன நாடுறான்னு நமக்கு தெரியாது. என்ன நடக்கும் வாழ்க்கையில எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு வினாடி ஏற்படுத்திடுவாங்க. என்ன நடக்கும் தெரியாது. ஒரு சின்ன நரம்பு முடிச்சா ஒரு நல்லா தரும். சதா இருந்தாலும் பயந்துட்டே இருக்கும். இதை நீ ரஹ்மானா இப்ப பார்த்துட்டு இருக்கிற, ஈமா என்னை பார்க்கிறப்பே, மஃபூரா என்னை பார்க்கிற எல்லாம், சத்தாரா என்னை பார்க்கிறப்பே, அந்த எல்லாம் அந்த ஷாலை நீ மாத்திராத யாருலா, அதே ஷாலை நீ பாரு யாருலா கடைசி வரைக்கும் ரப்பே ஒரு ஷானை நீ மாத்திராத ரப்பே என்று நாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அழுது கொண்டே இருந்தாங்க. எவ்வளோ அழுதாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் அதிகமா இருந்துச்சு. சிரிப்புகள் சிலதான் இருந்துச்சு, கண்ணீர் தான் அதிகமா இருந்துச்சு.
வாழ்க்கையில சிரிப்புகள் எண்ணப்பட்டுருச்சு. மொத்தமா ரசூலுல்லாஹ் சிரிச்ச சிரிப்புகள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் தொகுக்கப்பட்டுருச்சு. அழுகை எண்ணிக்கையே இல்லை, எண்ணிடங்காம இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில சிரிப்புகள் தான் அதிகமா இருக்கு, அழுகை ரொம்ப கம்மியா. என்ன பண்றது? அன்னைக்கு ஒரு நாள் அழுதுங்க, நேற்று அழுதுங்க, அப்படிதான் நம்ம கதை. நண்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நமக்கு அந்த ஹௌஃபை எல்லாம் நம்ம கொடுப்பானாங்க. அல்லாஹ் முன்னாடி பயந்து சதா பயந்து கொண்டிருக்கக்கூடிய தைரியமா, ஒரு மூமின் தைரியமா இருக்க மாட்டாங்க. எல்லாம் முன்னாடி சதா அல்லாஹ் பயந்து தான் இருப்பான். அந்த ஹௌஃபை எல்லாம் நம்ம நசீபாக போனாங்க. வாசல் தான். ஹலோ, ஏய்